शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। जपो जल्पः शिल्पं सकलमपि मुद्रा विरचना गतिः प्रादिक्षिण्य क्रमण वशन आद्याहुति विधिः प्रणामः संवेशः सुखमखिल आत्मार्पण दृशः सपर्या पर्यायास्तव भवतु यन्मे विलसितम्। बिंदु त्रिकोण वस्कोण दशार युग्म अन्वश्र नागदल संयुत षोडशारं वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेतदुदितं परदेवताया आदिमधुर चापहस्ताम् अपरिमितामोद बाण सौभाग्याम् अरुणा अतिशय करुणा अभिनव कुल सुंदरी वंदे। ஓ சௌந்தர்ய நகர்ல இருந்து பிரார்த்தனை ஸ்லோகம் சொன்னேன். அதுக்கு ஒரு அர்த்தத்தையும் சொல்லிடுறேன். ஆத்ம ஞான சித்திக்கான ஸ்லோகம் இது. தாயே, ஜல்பகா பேசுவது ஜபகா ஜபமாகவும் சகலம் ஷில்பம் அபி எல்லா விதமான என்னுடைய அங்கங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் முத்ரா விரச்சினா பலவிதமான முத்திரைகளாகவும் கதிகி கதிகினா நடக்கிறது நடப்பது பிராதக்ஷிண்ய கிரமணம் பிரதட்சிணம் செய்வது போலவும் அசனாதி சாப்பிடுவது முதலியவை ஆகுதி விதிக்கு அக்னியும் செய்யும் ஆகுதியாக சம்வேஷக படுத்துக்கொள்வது பிரணாமக நமஸ்காரமாகவும் என்னுடைய இந்த சுகம் விலசிதம் இன்னும் என்னென்ன நான் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் அகிலம் அவையெல்லாம் ஆத்மார்ப்பண திருஷா ஆத்மார்ப்பணம் செய்து விட்டதனால் உனக்கே பரம் என்று அன்றே அழித்து விட்டேன். எனக்குள்ளதெல்லாம் அன்றே அழித்து விட்டேன்னு சொல்றார் பட்டர். உனக்கே பரம் எல்லாம் உனக்கே ஆத்மார்ப்பணம் பண்ணியாச்சுன்னு சொல்றார். தவ உன்னுடைய உனக்கு பூஜையோட உன்னுடைய பூஜையோட பரியாய பவத்து உன்னுடைய பூஜையினுடைய முக்கிய அம்சங்கள், அதாவது தேவியோட மானசீக பூஜை இது. சங்கரரே என்ன சொல்றாருன்னா ஆத்மாத்வம் கிரிஜா மதின்னு சொல்றார். ஆத்ம ஞான சித்தி கிடைக்கக்கூடிய ஒரு பாடல் இது. எது பூஜையில எது ரொம்ப முக்கியம்னா அந்தரங்க பக்தியும் ஆத்மார்ப்பணமும். உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் தேவிக்கே அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னு சொல்றவனுக்கு தேவி பூஜை ரொம்ப சுலபம். அதாவது அவர் சாதாரணமா செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே தேவியோடைய பூஜை. பேசும் பேச்சு ஜபம், கை கால்களை அசைப்பது முத்திரைகளாக, நடப்பது பிரதட்சிணம், உண்பது ஆகுதி, படுத்துக்கொள்வது நமஸ்காரம். அதனால ரொம்ப பிரயத்தனம் பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப லகுவாக சுலபமாக என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் தேவியுடைய பூஜை எல்லாம் அவளுக்கு அர்ப்பணம். மனம் என்ற தாமரை புஷ்பத்தை சிவனுக்கு அர்ப்பணம் செய்து விட்டால் வேறு புஷ்பம் அங்க தேவையில்லைன்னு இதையும் ஆச்சாரியார் தான் சொல்றார் சிவானந்த லகரியில. அதனால அந்தரங்க பக்தியோட ஆத்மார்ப்பணம் செய்தவன் வேறு பூஜா கிரமங்களை பற்றி ரொம்ப பிரயாசை எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. நம்ம பட்டர் என்ன சொல்றாருன்னா நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்று பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே அப்படின்னு நம்முடைய அபிராமி பட்டரும் இதையே சொல்லிட்டு
அதாவது நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யறோமோ அதெல்லாம் அம்பாளுக்கு உகந்ததாகவும் அவளுக்கு பக்தி பண்றதாகவும் நினைத்து கொண்டு நம்ம ஆத்மா அர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம், டோட்டல் சரண்டர் அதை நம்ம பண்ணிட்டோம்னாக்க வேறு பூஜா கிரமங்கள் தேவையில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆச்சாரியரும் சொல்லியிருக்க, அபிராமி பட்டரும் சொல்லியிருக்க. இப்ப நம்ம 181வது நாம பார்க்க போறோம். இது பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய 10வது எழுத்து, அதாவது மத்திய கூடத்தினுடைய 5வது எழுத்து, பஞ்சதசாட்சரியுடைய 10வது எழுத்து. லா இது மத்திய கூட்டத்துக்கு ஹ்ரீம் அப்படிங்கறது சொல்லிட்டோம்னா மத்திய கூட்டம் முடிந்து போகும். லால இருக்கும் நம்ம, அது 10வது எழுத்து. லகாராக்கியாயை பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய 10வது எழுத்தாகிய லகார வடிவுகள் காமராஜர் கூட்டத்தினுடைய மத்திய கூட்டத்தினுடைய 5வது எழுத்தாகிய லகார வடிவுகள். இது விஷ்ணு பீஜம் அப்படின்னு சொல்லிருக்கு. இன்னொன்னு கூட என்ன சொல்லிருக்குன்னா, இந்த மத்திய கூட்டத்தோட 5வது எழுத்து இந்திரனுக்கும் பூமிக்கும் பீஜாட்சரம் அப்படின்னும் சொல்லியிருக்கு. அதாவது இந்திரன் முதலான தேவர்களோட நாம ரூபங்களுக்கு அதிஷ்டானமாய் விளங்குபவள் நம்முடைய அம்பிகை அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா இது விஷ்ணு பீஜம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓம் லகாராக்கியாயை நமக. அடுத்த நாம லதா பூஜையாயை, பதிவிரதா ஸ்திரீகளால் பூஜிக்கப்பட்டவள். லவந்தி விரமந்தி அத்தியந்த நம்ரா பவந்தீதி லதாக பரம பதிவிரதாக அருந்தத்யாதய ஸ்திரீயாக. ரொம்ப பவித்திரமான அருந்ததி போன்ற ஸ்திரீகளால், பதிவிரதா சிரோன்மணிகளால் பூஜிக்கப்பட்டவள் நம்முடைய அம்பிகை, அல்லது பூஜிக்க தகுந்தவள். லதான்னு ஒரு வார்த்தை இங்க வந்திருக்கிறதுனால கொடி வடிவமாக பூஜிக்க தகுந்தவள் அப்படின்னு எடுத்துக்கோ. கொடி வடிவமாக பூஜிக்க தகுந்தவள் அம்பால கொடியாக பூஜிக்கலாம். சிறந்த பதிவிரதைகளான லோபாமுத்ரே, இந்திராணி, அருந்ததி எல்லாருமே அம்பாளை தங்களுடைய மாங்கல்ய பலத்திற்காக பூஜை பண்ணியிருக்கா. கொடி போன்ற பெண்களால் பூஜிக்கப்படுபவள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். காட்டுல இருக்கிற கொடி, செடி, மூலிகை இவைகளால கூட பூஜிக்கப்படுபவள். துர்க்கையில சபரி துர்க்கே, வன துர்க்கே, அந்த மாதிரி எல்லாம் தேவிகள் இருக்கா. அவளெல்லாம் இந்த இலைகள், பூக்கள், தளிர்கள், வேர்கள் இதெல்லாம் கொண்டு பூஜை பண்ண. அதனாலையும் லதா பூஜா அப்படிங்கிற ஒரு நாமாவா இருக்கலாம். கொடிகளை கொண்டு பூஜிக்கப்படுவள் நம்முடைய அம்பிகை. பெண்களால் பூஜிக்கப்படுபவள் அப்படிங்கிறது முதல்ல. சுவாசினி அர்ச்சன பிரீத்தாலாம் அவளுக்கு நாம இருக்கு. அவளே ஒரு சுவாசினி, சிவபெருமானுடைய அருகிலேயே இருப்பதனால அவளுக்கு அந்த சுவாசா அப்படிங்கிற நாமம். பாகம் பிரியாள் அப்படின்னு அவளுக்கு ஒரு நாம இருக்கு. அவளுடைய பதியை விட்டு அவள் பிரிய மாட்டாள், அதனால அவள் சுவாசினி. சுவாசினிகளால், பெண்களால் பூஜிக்கப்படுபவள். கொடி போன்ற பெண்களால் பூஜிக்கப்படுபவள் அப்படியும் எடுத்துக்கலாம். கொடி, தளிர், மூலிகை, வேர்கள் இதெல்லாம் கொண்டு பூஜிக்கப்படுபவள் அப்படின்னு நம்மளுடைய அம்பாளை எடுத்துக்கலாம். இவர் நம்முடைய மல்லிகார்ஜுனர், அவர் அவரை
மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவா ஆலிங்கிதம் அப்படின்னு ஒண்ணு அவளை சொல்றோம். நம்ம சிவானந்த லக்ரியில சொல்லியிருக்கு. மல்லிகார்ஜுனர் அவரே வந்து மல்லிகை பூவால அவ வணங்கி இருக்கு. அந்த கொடி யாருன்னாக்க நம்முடைய அம்பிகை. அந்த மல்லிகை கொடி, அவரை சுத்தி கொண்டிருக்கிற மல்லிகை கொடி நம்முடைய அம்பிகை அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த நாமாக்கு எடுத்து. ஓம் லதா பூஜ்யாயை நமஹ. ஓம் லயஸ்தித் உத்பவேஸ்வரியை. லய ஸ்திதி உத்பவம். லயம்னாக்க பிரளயம், எல்லாம் முடியறது. ஸ்தித், ஸ்தித்னா ஸ்திதி. உத்பவம்னாக்க உண்டாக்குறது, சிருஷ்டி பண்றது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரியாக விளங்குபவள். ஏன் பிரளயத்தை முன்னாடி சொல்லியிருக்கு? சிருஷ்டியை தானே முதல்ல சொல்லணும் அப்படின்னாக்க, பிரபஞ்சம் அனாதி. இது உண்டாச்சு, எப்ப உண்டாச்சு, தேவி எப்ப உண்டானா, அவ எப்ப பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணா, அதெல்லாம் தெரியாது. அதனால பிரபஞ்சம் அனாதியா இருப்பதுனால முன்ன இருந்தது லயிக்கிறது மறுபடியும் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இதோட கருத்து. லயஸ் ஸ்திதி உத்பவேஸ்வரியை, உத்பவ ஈஸ்வரியை அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்படி பிரிச்சு படிக்கணும். முடிவது, பின் இருப்பது, பின் உண்டாவது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே இந்த மூன்று தொழில்களுக்கும் அம்பிகைதான் ஈஸ்வரி, அவள்தான் அதிபதி. லய ஸ்தித்யுத்பவேஸ்வரி. லய அழிவு, ஸ்திதி நிலை பெறுவது, உத்பவ உற்பத்தி செய்வது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸ்வரியாக இருப்பவள். உலகுடைய அழிவு, நிலை பேறு, உற்பத்தி ஆகியவங்களுக்கு காரணமான தேவியாக இருப்பவள். சாதாரண உற்பத்தி ஸ்திதி லயம் தான் சொல்லணும். ஆனா இது ஏன் இப்படி தலைகீழா சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரபஞ்சம் அனாதி. இல்லாத பிரபஞ்சத்தை நம்ம உண்டாக்க முடியாது. அதனால லயமடைஞ்ச பிரபஞ்சமே மீண்டும் உண்டாயிற்று. இதை திருப்பி சொல்றதுக்காக, இதை வந்து கொஞ்சம் கனமா சொல்றதுக்காக லயம்ங்கிறத முதல்ல உபயோகப்படுத்த முடியும். இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு முன்னாடி சத்து சித்து ஆனந்தமாய், சத் சித் ஆனந்தமாய் பரதேவியே, பரதேவதை தான் இருந்தாள். அவளிடமிருந்துதான் இந்த அஸ்தி பாதி பிரிய நாம ரூப வடிவ பிரபஞ்சம் தோன்றுகிறது அல்லது தோன்றிற்று. ஓம் லய ஸ்தித்யுத்பவேஸ்வரியை நமஹ. லாஸ்ய தாசன சந்துஷ்டாயே. லாஸ்யம் அப்படின்னு பெண்கள் ஆடக்கூடிய நாட்டியத்தை கண்டு மிகவும் சந்தோஷப்படுபவள். சந்துஷ்டாயை, சந்தோஷப்படுபவள், திருப்தி அடைபவள். பெண்கள் ஆடுற நாட்டியத்துக்கு பேரு லாஸ்யம்னு பேரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அம்பாள் வந்து பெண்கள் ஆடக்கூடிய அந்த கோலாட்டம், அந்த பெண்கள்லாம் சேர்ந்து இசைக்கு ஏற்ப தாளத்தோட கையில வண்ண வண்ண குச்சிகளை வச்சுட்டு அவ ஆடக்கூடிய அந்த நாட்டியத்துல மிகவும் சந்தோஷம் அடைபவள். லாஸ்ய தர்சன சந்துஷ்டா, நாட்டியத்தை கண்டு ரசிப்பவள், சந்தோஷப்படுபவள். லாஸ்யம்னா நாட்டியம், தர்ஷனா பார்த்து, சந்துஷ்டா சந்தோஷப்படுபவள். இந்த ரம்பை, ஊர்வசி, மஞ்சுளா, மேனகா அவள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் ரொம்ப அழகா, அவள்லாம் ரொம்பவே அழகா இருப்பா, ரொம்ப அழகா நாட்டியமும் பண்ணுவா. அவள்லாம் தாளத்தோட ஜதியோட ரொம்ப பாவம், அழகான பாவங்கள் எல்லாம் காட்டி சங்கீதத்தோட
அழகான நாட்டியம் ஆடுறத அம்பாள் ரசித்து பார்க்கிறாள். முந்தி சொன்னது கோலாட்டம், இப்போ சொல்றது நாட்டியம். பரதநாட்டியம் கூட எடுத்துக்கலாம், இல்ல அந்த தேவஸ்திரீகள் ஆடக்கூடிய அந்த நாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓம் லாஸ்ய தர்ஷன சந்துஷ்டாயை நமஹ. அடுத்த நாம லாபாலாப விவர்ஜிதாயை. லாப அலாப விவர்ஜிதாயை. அம்பாள் தன்னிடம் இல்லாத ஒன்றை அடைதலும் அடையாமற் போதலும் இல்லாதவள். அவள் ஏதோ ஒண்ணு அடையணும், இல்ல அடையாம போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாதவள். லாபமும் நஷ்டமும் இல்லாத. லாபம் லாபம், அலாப நஷ்டம், விவர்ஜிதா இவ்விரண்டும் அற்றவள். அதாவது லாபம்னா ஏதாவது ஒண்ணு நம்ம பெறது லாபம், ஏதாவது ஒண்ணு கிடைக்காம போறது நஷ்டம். சாதாரணமான மனிதர்களுக்கு லாபம் சந்தோஷத்தை கொடுக்கும், நஷ்டம் வருத்தத்தை கொடுக்கும். நமக்கு தெரியும் இந்த விருப்பு வெறுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவள் நம்முடைய தேவி. அவளுக்கு இந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. இது வேணும் இது வேண்டாம் எல்லாத்தையும் அவதானே படைச்சிருக்கா. அதுல வேண்டுதல் வேண்டாமை என்ன இருக்கு அவளுக்கு? எதுவும் கிடையாது. அதனால இந்த லாபம் அலாபம் அதெல்லாம் அவளுக்கு எதுவுமே கிடையாது. முயற்சித்து ஒரு பொருளை பெறது லாபம். ஒரு பொருளை பெறணும், இது கிடைக்கணும்னு சொல்லி எல்லா விதமா முயற்சிகளும் செஞ்சு அது கிடைக்காம போகும்போது அது நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு இது வேணும் இது வேண்டாம் எதுவுமே கிடையாது. அவகிட்ட எல்லாமே இருக்கு, பூர்ணா இல்லையா? பூர்ணா. அவளுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பு அது எதுவுமே கிடையாது. அதனால அவளுக்கு இந்த லாபம் அலாபம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாதவள். விவர்ஜிதா இல்லாத. ஓம் லாபா லாப விவர்ஜிதாயை நமக. லங்கேதராஜ்ஞாயை. லங்கேதராஜ்ஞா அப்படின்னா மற்றவர்களால் மீற முடியாத கட்டளையை இடுபவள்னு அர்த்தம். லங்கியான தாண்ட முடியாத, மீற முடியாத. இதர மற்றவர்களுக்கு ஆக்ஞா, ஆக்ஞைன கட்டளைன்னு அர்த்தம். கட்டளை இடுபவள், தாண்ட முடியாத மீற முடியாத கட்டளைகளை மற்றவர்களுக்கு இடுபவள். அவளுடைய கண் அசைவலையே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாரும் அவளுடைய கர்மாக்களை பண்ணிட்டே தான் இருக்கா. முத்தொழிலுக்கும் உண்டான அந்த வேலைகளை அவ கவனிச்சுட்டு தான் இருக்கா. அவளுடைய கண் அசைவு அவ சொல்லணும் கூட இல்லை, அவளுக்கு தெரியும் என்ன செய்யணும். அப்படி கட்டளையை இடுபவள். சர்வானுலுங்கிய சாசனா அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சகஸ்ரநாமத்திலேயே ஒரு நாம இருக்கு. அம்பாள் எப்படி எல்லாருக்கும் அவள் அந்த கட்டளை இடுறா. அந்த கட்டளையை யாரும் மீற முடியாது அப்படின்னு இந்த நாமாக்கு. யாரும் அந்த கட்டளைய மீற முடியாது. சர்வானுலுங்கிய சாசனா. அம்பாளுக்கு அவளுக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கா. அவ ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மாக்களை கொடுத்திருக்கா. அவ எல்லாரும் அவள் சொல்றத அல்லது அவள் சொல்லி இருப்பதை யாரும் மீறுவதில்லை. எவராலும் மீற முடியாத கட்டளைகள் உள்ளவள் அல்லது கட்டளைகளை கொடுப்பவள்.
யாரும் அவளோட கட்டளையை மீற முடியாது. புருவ நெருப்பினாலே கட்டளை இடுவாள் தேவி, அவ புருவ நெருப்பாலே. அதனால அவளுக்கு நம்ம கிட்ட கருணை இருக்கு. அதனால என்ன பண்றா, நம்ம கட்டளைகளை நம்ம சில சமயம் மீறிடுறோம். அவங்க சொல்றதை நம்ம கேட்கறது. அதனால என்ன பண்றானாக்கா, மறுபடியும் பிணிக்கு மருந்தேன்னு சொல்ற அபிராமி. அதாவது உனக்கு கை காலெல்லாம் கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன், நான் தப்பு பண்ணக்கூடாது அதை வச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஆனா நீ தப்பு பண்ணிட்ட. அதனால என்ன பண்றது, அந்த பிணிக்கு என்ன மருந்து, இன்னொரு பிறவை எடு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த இடத்துல அவளுடைய கட்டளை மீற முடியாது. அதனால மறுபடியும் ஒரு பிறவை எடுத்து வந்து அவளை நம்ம வணங்கி சாட்சாத்காரத்தை அடையணும். அதனால அவள் இடும் கட்டளைகளை மீற முடியாது, அல்லது நம்மால் மீற முடியாத கட்டளைகளை இடுபவள். நம்மால் எல்லோராலையும். ஆப்ரம்ம கீட்ட ஜனனி இல்லையாவோ, எல்லாருக்கும் சிருஷ்டி பண்ணிருக்கா. எல்லாரையும் அவள் சிருஷ்டி பண்ணிருக்கிற அவளை பேரும் அவளுடைய கட்டளையை மீற முடியாதவர்கள். ஓம் லங்கேத ராம்ஞாயை நமக. அடுத்த நாம் லாவண்ய சாலியை. ஒப்பு உயர்வற்ற அழகு வாய்ந்தவள். மகாலாவண்ய சேவதி அப்படின்னு அவளுக்கு ஒரு நாம இருக்கு இல்லையா. ரொம்ப அழகானவள். அவளுடைய அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவல்லி அப்படின்னு சொல்றார் அபிராமபட். யார அவளுக்கு அழகுக்கு அவளுக்கு ஒப்பு யார காட்டுறது, யாரும் இல்ல, காட்ட முடியாது. அவ்வளவு அப்பேற்பட்ட தெய்வீக அழகுடைய நம்முடைய அம்பிகை. அவ்வளவு அழகாக அழகோடு கூடியவள். சௌந்தர்யம், உடம்பு முழுக்க சௌந்தர்யம். அவளுக்கு நிறைய இடத்துல சௌந்தரிய நாயகின்னு பேரு, அழகம்மைன்னு பேரு. அவளுடைய அழகு அதை நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேரழகி. அந்த அழகி எங்க இருந்து வருது? அம்மாள் சிவப்பா இருக்கா, சிவப்பு பட்டுக்கூட கட்டிக்கிறா, முத்து மாலையெல்லாம் அணிஞ்சிட்டு இருக்கா, காதுல வாளிங்கிற தோடு அவளுடைய தாடங்கம் அணிஞ்சிட்டு இருக்கா, இடுப்புல ஒட்டியானம், காலில் சலங்கை, அதனால ரொம்ப அழகா இல்ல. அவள் அவ்வளவு பேருக்கும் ஜனனி, ஜெகத் ஜனனி, தாயார். அப்படிங்க அவகிட்டேந்து வரக்கூடிய அந்த கருணை, அம்பாள்கிட்டேந்து வரக்கூடிய அந்த நமக்கு அந்த அனுசரணையான பார்வை, அவளுடைய அவள நகை தென்றல் மாதிரி அவகிட்டேந்து வீசக்கூடிய அந்த வாத்சல்யம், அதனால அதிலிருந்து வரக்கூடிய அவளுடைய சௌந்தர்யம், அவளுடைய அழகு. ஓம் லாவண்ய சாலின்யை நமக. ஓ லகு சித்தி தாயை. எளிதில் சித்திகளை அருள்பவள். லகு, லகுனாக்க சுலபமா, சித்திகளை கொடுப்பவள். மிக சுலபமாக சித்திகளை கொடுப்பவள். தன்னுடைய பக்தர்கள் வேண்டும் எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருபவள். நம்முடைய நியாயமான எல்லா கோரிக்கைகளையும் அம்பாள் நிறைவேற்றி தருவாள். நம்ம என்ன கேட்கிறோமோ, அவளிடத்துல என்ன வைக்கிறோமோ கோரிக்கை, அது அவ நிறைவேற்றி தருவோம் ரொம்ப சுலபமா. உனக்கு இது வேணுமாப்பா, வா எடுத்து அப்படிங்கிற மாதிரி. நமக்கு லகிமா முதல அஷ்டமா சித்திகளையும் கொடுப்போள். லகிமா சித்தே, கரிமா சித்தே, அதெல்லாம் நம்ம அஷ்ட சித்திகளையும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த சித்திகளை கொடுப்பவள். எல்லாருக்குமே மோட்ச சித்தையை தருபவள், ஞானத்தை தருபவள்,
சச்சித் ஆனந்தத்தை எல்லாருக்கும் கொடுப்பவள். ஏன்னா இந்த போகம் இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறோம், கொடுக்குறா, அதெல்லாம் வாங்கிக்கிறோம். அதுக்கு மேல அந்த மோட்சம்ங்கிறத கொடுக்குறா இல்லையா, அது எல்லாருக்கும் கொடுக்குறான். அவள் படைத்திருக்கிற அத்தனை ஜந்துக்களுக்கும் அந்த மோட்சத்தையும் அவள் ரொம்ப லகுவாக, ரொம்ப சிரமம் இல்லாமல் அம்மா அப்படின்னு அவ காலை பிடிச்சுட்டா போதும், கொடுத்து உனக்கே பரம், எனக்குள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா போறோம். நீதான் பரம், நான் உனக்கு பாரம்மா, நீ எனக்கு பரம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டா போறோம். நம்ம என்னென்ன கேட்கிறோமோ மிக சுலபமாக சித்திகளை கொடுத்தவள். ஓ லகு சித்தி தாயை, லாக்ஷாரச ஸ்வர்ணாபாயை, லாக்ஷாரச சவர்ணாபாயை. லாக்ஷாரசம்னாக்க சிவந்த நிறத்தை உடைய அந்த ரசம், சவர்ண அது போன்ற சிவந்த, ஆபா ஒளியை மேனியை உடையவள். அவளுடைய உடம்புல இருந்து அந்த அவ கை கால அணிஞ்சுட்டு இருக்காளே அந்த லாக்ஷாரசம், செம்பஞ்சு குழம்பு, எல்லா விதமான அழகான சிவந்த மலர்கள் எல்லாம் நல்லா அரைச்சு அம்பாளுக்கு கையிலையும் காலையும் பூசிருக்கு. செம்பஞ்சு குழம்பு, அந்த சிவந்த நிறமுடைய அந்த செம்பஞ்சு குழம்பு, அது சவர்ண அது போல சிவந்த, ஆபா ஒளியை உடையவள், அது போன்ற மேனியை சிவந்த மேனியை உடையவள். அவள் அணிந்து கொண்டிருக்கிற பூக்கள் எல்லாம் சிவந்த நிறம் நமக்கு தெரியும். அவளுடைய அந்த கோட்டீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீடத்துல இருக்கிற மாணிக்க பரல்கள் சிந்துகின்ற ஒளி அதுவும் சிவப்பு. அவ அந்த வீட்டிக்கா, கற்பூர வீட்டிக்கா வாயில போட்டு இருக்கா இல்லையா, அந்த சிவப்பு அவ தொண்டையிலையும் தெரியறதான் அந்த சிவப்பு. அவளுடைய உதடுகள்ல அந்த சிவப்பு நிறம். அவள் அணிந்து கொண்டிருப்பது சிவந்த பட்டு அணிஞ்சிட்டு இருக்கா. கையிலையும் காலையும் இந்த செம்பஞ்சு குழம்பு பூசிட்டு இருக்கா. அதனால அவளுடைய திருமேனி முழுக்க அந்த சிவந்த ஒளியை, அந்த சிவந்த ஒளியில் அவளுடைய திருமேனி மிளிர்கின்றது, அவளுடைய திருமேனி பிரகாசிக்கின்றது, அவளுடைய திருமேனி அழகாக காட்சி தருகிறது அப்படின்னு இந்த நாமாக்கு அர்த்தம். அதாவது இந்த செம்பஞ்சு குழம்பு அதுக்கு சமமான காந்தியை உடையவள், அதுக்கு சமமான ஒளியை உடையவள், அதுக்கு சமமான சிவந்த நிறத்தை உடையவள். ஓம் லாக்ஷாரச சவர்ணாபாயை நமக. அடுத்த நாம லக்ஷ்மணாக்ரஜ பூஜிதாயை. லக்ஷ்மணனுக்கு முன் பிறந்தவன், நாள் பூஜிக்கப்பட்டவள். லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவர் யாருனாக்க, முன்னாடி பிறந்தவருக்கு அக்ரஜர்னு சொல்லுவோம், பின்னாடி பிறந்தவருக்கு அனுஜர்னு சொல்லுவோம். இந்த லக்வனுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் ராமனும் பரதனும். ஆனா மூத்தவர் இதுல யாருன்னா ராமன். அதனால இந்த நாமால இருக்கக்கூடிய அந்த சகோதரன், மூத்த சகோதரன் ராமன். அந்த அப்பேற்பட்ட அந்த ராமனால் பூஜிக்க லக்ஷ்மணனுக்கு முன் பிறந்தவரால் பூஜிக்கப்பட்டவள். லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தது பரதன் தானே அப்படின்னு கேட்கலாம். லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் 2 பேர், பரதன் ஒண்ணு, ஸ்ரீராமன் ஒருத்தர், அவர் தான் மூத்தவர். அதனால இங்க குறிப்பிடப்படுபவர் ஸ்ரீராமன் நம்ம எடுத்துக்கணும். லக்ஷ்மணனுக்கு முன் பிறந்தவரால் பூஜிக்கப்பட்டவள். இதுல மூத்தவரான ஸ்ரீராமனால் தேவி பூஜிக்கப்பட்டவள். எல்லா இடத்துலயும் ராமன் அம்பாளை பூஜிக்கிறான், நமக்கு தெரியும்.
யுத்த குளத்துல கூட அம்பாளை பூஜை. அடுத்த நாம லப்யேதராயி. செயல்களால் அடைய பெறும் பயனை காட்டிலும் வேறானவள். அதாவது வேதங்களை கற்றதாலோ அறிவினாலோ கேள்வியாலோ இந்த ஆத்மாவை நம்மளால அடைய முடியாது. ஆத்மா ஒன்றினாலே ஆத்மாவை எவன் பிரார்த்திக்கிறானோ அவனால் மட்டுமே அடையப்படும். அதனால அவனுக்கு இந்த ஆத்மா தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துகின்றது. அடைய பெறும் பலனை காட்டிலும் அம்பாள் வேற லப்யம் அப்படின்னு சொன்னா அடையக்கூடிய பலன். இதரா வேறானவள். கர்மங்களாலும் உபாசனைகளாலும் அடையக்கூடிய பலன்களுக்கு வேறானவள். ஒன்றாய் உடனாய் வேறாயின்னு திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேறானவள் ஆத்மஸ்வரூபம். அந்த பரதேவதை எப்போதும் அடையப்பட்டவள். அதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க தேடுறதுக்கு நமக்கு அம்பாள் உதவி பண்றா. அதனுடைய உண்டான பலனையும் கொடுக்குறா. ஆனா அவ அதுக்கு வேறானவள். இத ஆத்மாவும் அதாவது அம்பிகை ஆத்மஸ்வரூபமாக நித்தியமாக இருக்கா. நித்தியமாய் ஆத்மஸ்வரூபமாக அபிண்ணமாக நமக்கு வேறாக நம்ம கூட இருப்பவளும் அம்பிகை, நமக்கு வேறாக இருப்பவளும் அம்பிகை. அபிண்ணமான நமக்குள்ளேயே இருக்கா அம்பிகை, நமக்கு வேறாகவும் இருக்கிறாள் அம்பிகை. அதாவது கர்ம உபாசனையால நமக்கு உற்பத்தி நாசம் இதெல்லாம் இருக்கு. ஆனா மோட்சஸ்வரூபியான அம்பாள் நித்திய ஸ்வரூபியம். அவளுக்கு இந்த மாதிரி விகாரங்கள்லாம் கிடையாது. நம்ம பிறக்கிறோம், வளர்றோம், வயசாருது, அப்புறம் இறந்து போறோம், இதெல்லாம் அவளுக்கு கிடையாது. இந்த விகாரங்கள் எல்லாம் கிடையாது. அவள் அவிகாரி, விகாரமற்றவள், பற்றற்றவள், குற்றமற்றதாய் இருப்பதனால அவள் சம்ஸ்காரங்கள் எதுவும் இல்லாதவள், சம்ஸ்காரம் அற்றவள். அவள் எல்லாத்தையும் தனியா இருக்கா பாருங்க. எல்லாத்துலயுமே அபிண்ணமா நமக்குள்ளேயே இருக்கா. அதே நேரத்துல பின்னமாகவும் இருக்கா, வேறாயும் இருக்கா. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. கர்மங்களாலும் உபாசனைகளாலும் அடையக்கூடிய பலன்களுக்கு வேறானவள். ஏன்னா நமக்கு ஒரு பலன் கிடைச்சா சந்தோஷம் இல்ல அப்படியெல்லாம் இருக்கு. அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அவள் வேறானவள், அந்த பலன்களுக்கு வேறாய் இருப்பவள். ரொம்ப அழகான ஒரு நாம. ஓம் லப்யேதராயை நமக. லப்த பக்தி சுலபாகி. பராபக்தி மூலமாக எளிதில் அடையப்படுவள். பக்தியா மாமபி ஜானாதி யாவான் அஸ்மி தத்வதः. பராபக்தி மூலமாக தத்துவ ரீதியாக அறிந்து யார் ஐக்கியமாகிறானோ அவன் உள்ளபடியே தேவியை அறிகிறான், தெரிந்து கொள்கிறான். லப்த பக்தி சுலபாயை, பக்தியினால் சுலபமாக அடையப்படுபவள். அந்த நம்ம நமக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கணும், நமக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது ஒரு பக்தி. அப்புறம் செல்வம், கல்வி, வீடு, நிலம் அதெல்லாம் வேணுங்கிறது ஒண்ணு. கஷ்டங்கள் போறதுக்கு பக்தி பண்றது ஒண்ணு. அப்புறம் நல்லதெல்லாம் வேணும்னு கேட்கறதுக்கு பண்றது பக்தி ஒண்ணு. இந்த
எல்லாம் இது மாதிரி பக்திகள் எல்லாம் செய்யறவர்களுக்கு வந்து சாமானிய பக்தி இதெல்லாம் பிரம்ம சாட்சா்காரம் வேணும், அம்பாளோட கிட்ட அவளை அறிந்து கொள்ள வேண்டும், நான் அவளாக ஆக வேண்டும் அப்படின்னு செய்யப்படுறது விசேஷ பக்தி. அதனால எந்த பக்தி பண்ணாலும் அனன்ய பக்தியினால் சுலபமாகவும் சுகமாகவும் அடையப்படுங்கள். ஞானீது ஆத்மா ஏவ ஏகபக்திக்கு விசிஷ்யத்தே அப்படின்னு பகவத் சொல்ற. ஞானிகள் ஆத்மா ஏவ ஏகபக்திக்கு, அவ்வளவுதான் ஒரு பக்தி அவளுக்கு ஞானிகளுக்கு. ஆனா நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவா, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் குணமாக்குன்னு வேண்டிக்கிறோம், அம்மா எனக்கு இது கஷ்டமா இருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு வேண்டிக்கிறோம், அம்மா கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா தாயே அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கும் அவ நமக்கு கடாட்சம் பண்ணிடுறா. ஆமா எனக்கு ஒரு வீடு கொடுக்க மாட்டியா, ஒரு சொந்த வீடு கொடுக்க மாட்டியான்னு அது கேட்கிறோம். அது கேட்டு பக்தி பண்றோம். அதுவும் கொடுக்குறா, அவ எல்லாமே கொடுக்குறான். அவ எதுவும் இல்லைன்னு சொல்றது. ஞானிகளுக்கு அவ கேட்கிற அந்த மோட்சத்தையும் கொடுக்குற. தப்த பக்தி சுலபா, பக்தியினால் சுலபமாய் அடையப்படுபவள், பக்தியினால அடையப்படுபவள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கெல்லாம் கண்ணப்ப நாயனாரை பத்தி தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? பக்தி பண்றது கூட தெரியாது, பக்தி கூட பண்ண தெரியாது அவருக்கு. பாவம் எதையோ வாயில கொண்டு வந்து தண்ணியை வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்றார். அவர் எச்சல் எல்லாம் அதோட சேர்ந்து சுவாமி தலையில விழுந்திருக்கும். காட்டு பூவெல்லாம் தலையில சொருக்கின்னு வந்து அதை எடுத்து சுவாமி பேர்ல போடுறாரு. கடிச்சு பார்த்த மாம்சத்தை நைவேத்தியம் பண்றாரு. அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். பக்தினா அவருக்கு அதுக்கு மேல அவருக்கு பக்தி பண்றதுக்கு எல்லாம் தெரியாது. அர்ச்சனை பண்றதுக்கு பூ போடணும், இப்படி பூ போடணும், வில்வ இலைய கொண்டு வந்து போடணும் சுவாமிக்கு, அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி பக்தி பண்ணினார். ஆனா பெரிய விஷயம் பண்ணினார் அதுக்கு மேல. அதனால சுலபமா அவர் அடைஞ்சார்னு சொல்ல முடியாது. கண் பெயர்த்துன்னு சொல்றான். கண் பெயர்த்து, கண்ணை பெயர்த்து எடுத்து வைக்கிறார். அந்த 50 நாள கண்ணை உயிரோட இருக்கிறோம். நம்ம இந்த ஐ டொனேஷன் கண் தானம்லாம் சொல்லிட்டு கண்ணை கொடுக்குறோம். இறந்து போனவாளோட கண்ணை எடுத்து கொடுக்குறோம். உயிரோட இருக்கிறோம் தானே தன் கண்ணை எடுத்து சுவாமிக்கு வைக்கிறான்னாக்கா எப்பேற்பட்ட பக்தி அது. அதனால சுலபமான பக்தி அவன் பண்ணாலும் அதுக்கு மேல யாராலையும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை பண்ணி கண்ணப்பன் வந்து சுவாமியோட ஐக்கியமா. நல்ல பக்தி சாதாரணமா பக்தி பண்ண தெரியாதவாளுக்கும் அம்மாள் வந்து சுலபமாக எல்லாத்தையும் கொடுத்துருவோம். பாவம் நம்ம குழந்தைக்கு பக்தி பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்தியினால் சுலபமாக அடையப்படுபவள். ஓம் லப்த பக்தி சுலபாயை நமக. சுலபமாக அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடைந்து விடலாம். லாங்கல் ஆயுதாயை, கலப்பையை ஆயுதமாக கொண்டாள். கலப்ப ஆயுதம் யாருக்குன்னா பலராமனுக்கு. பலராமன் யாருன்னா ஆதிசேஷனுடைய, ஆதிசேஷன் தான் பலராமனாக கிருஷ்ணரோட வர. முதல் ஜென்மத்துல ராமனோட வர, இந்த ஜென்மத்துல கிருஷ்ணனோட அவருடைய மூத்த சகோதரன் பலராமனா வர. அவர் தான் கலப்பைய வந்து வச்சு கலப்பையே ஆயுதமாக உடைய. லாங்கலா கலப்பை ஆயுதா, ஆயுதத்தை உடையவள். ஆதிசேஷனோட அவதாரமான பலராமர் அவருடைய ஆயுதம் கலப்பை. பலராமனின் வடிவமாக ஆதிசேஷனோட வடிவமாகவும் இருப்பவள் அப்படின்னு சொல்ற. ஆனா எனக்கு இன்னொன்னு தோணித்து. எனக்கு என்ன தோணித்துன்னா, இந்த நாமாவை படிக்கும்போது கலப்பையை வச்சுட்டு இருக்கிறோம் வாராகி தேவி. ஷியாமளாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்துன்னு சொல்லியிருக்கு. அம்பாளுடைய சக்தியான, அம்பாளுடைய தண்டினி, அம்பாளுடைய சேனை தலைவி வாராகி இல்லையா, அவ கையில வச்சுட்டு இருக்கிற ஆயுதம் வந்து கலப்பை. அம்பாளுடைய சக்தியான வாராகி தேவி அப்படிங்கணும் எனக்கு வந்து எனக்கு தோணி, அதே தோணினதை நான் சொல்றேன். அதனால ஆதிசேஷனுடைய அவதாரமான பலராமன் அவருடைய ஆயுதம் கலப்பை. அதனால ஆதிசேஷ ரூபமாக இருப்பவள், வடிவமாக இருப்பவள்னு சொல்லலாம். அதே சமயத்துல வாராகி தேவி கலப்பையை வைத்துக் கொண்டிருக்கிற லலிதா பரமேஸ்வரியோட தண்டினி வாராகி, அவளையும்
நம்ம வந்து இங்க கொண்டு வந்துக்கலாம்னு எனக்கு தோன்றுது. ஓம் லாங்கலாயுதாயை நமக. லாங்கலன கலப்பை, ஆயுதம்னா ஆயுதத்தை உடையவள், கலப்பையை ஆயுதமாக உடையவள் வாராகி தேவி. அதனால இது வாராகி தேவியாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஓம் லாங்கலாயுதாயை நமக. லக்ன சாமர லக்ன சாமர ஹஸ்த ஸ்ரீ சாரதா பரிவீதிதா. லக்ன சாமர ஸ்ரீ சாரதா பரிவீதிதாயை நமஹ. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் கொண்டு வீசப் பெற்றவள். சுசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அம்பாளுக்கு ரெண்டு பக்கத்திலையும் சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் சாமரம் வீசுறா அப்படின்னு சொல்லியிருக்கு. அம்பாள் லலிதா பரமேஸ்வரி, அவளோட பக்கத்துல லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் சாமரத்தை கொண்டு வீச பெற்றவள் நம்முடைய அம்பிகை. அதாவது செல்வமும் கல்வியும் பக்கத்துல நின்று பணி புரியறா அவளுக்கு அப்படின்னு. அதனால ஒரு தெய்வத்தை உயர்வாக சொல்வதால் இன்னொரு தெய்வத்தை நம்ம ஏதோ நிந்தனை பண்றோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அம்பாளுடைய மகிமையை எடுத்து சொல்வதற்காக இவா ரெண்டு பேரும் லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் அவளுக்கு சாமரம் வீசுறா அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இங்க ஈங்கோம் மலையில லலிதா சக்தி பீடத்துல நம்ம அம்மாளை இப்படியே பார்க்கலாம். அங்க ஒரு படம் இருக்கு, அதுல வந்து லலிதா திரிபுர சுந்தரியோ உட்கார்ந்துருக்கா, லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும், லக்ஷ்மியும் வாணியும் அவளுக்கு சாமரம் கவரி வீசுறா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு படம் இருக்கு. அதை நம்ம பார்த்துருக்கோம். நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அது கையில சாமரம் வைத்திருக்கும் லக்ஷ்மியாலும் சரஸ்வதியாலும் ஆலும் பூஜிக்கப்படுபவள், வணங்கப்படுபவள். லக்ன சாமர கஸ்தா, கையில் சாமரம் பிடித்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவியாலும் சாரதா சரஸ்வதி தேவியாலும் பரிவீஜிதா, வீசி சாமரத்தை வீசி சேவிக்கப்படுபவள் அப்படின்னா. அம்பிகையோட வலது பக்கம் சரஸ்வதி தேவி, இடது பக்கம் லக்ஷ்மியும் நின்று கையில வெண்சாமரம் வைத்துக் கொண்டு அம்பிகைக்கு வீசி பணிவிடை செய்கின்றார்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு நாம இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். வாணியும் சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மியும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியும் அம்பாளுக்கு ரெண்டு பக்கத்திலையும் கவரி வீசுறா. ஓம் லக்ன சாமர ஹஸ்த ஸ்ரீ சாரதா பரிவீதிதாயை நமஹ. ஸ்ரீயாலும் சாரதையாலும் வெண்சாமரம் வீசி வழிபட பெறுபவள் அப்படின்னு இந்த நாமாக்கு ஒரு லஜ்ஜாபத சமாராத்யாயை. லஜ்ஜைனா வெட்கம், வெட்கப்படுவோம். அவர்களால் லஜ்ஜைப்படுவோரால் நன்கு ஆராதிப்பதற்கு உரியவள் நம்முடைய. அதாவது அந்நியரோட பழகிற ஒரு பதிவிரதை அந்நியர்களுக்கு முன்னாடி வரமாட்டா. அந்த மாதிரி பெண்கள் வந்து மற்ற ஆண்களுக்கு முன்னாடி வெளியில எல்லாம் வரமாட்டார். அல்லது அங்கங்களை சுருக்கி கொள்ளும் ஆமை, அங்கங்களா அப்படியே சுருக்கிடும் ஆமை, எல்லாத்தையும் தலையை உள்ள இழுத்துட்டுரும். அது மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள், சிறந்த உபாசகர்களால் எல்லாத்தையும் அடக்கிக்கிறது. அதுதான், அதுக்குதான் அந்த ஆமையை நம்ம சொல்றோம். ஆமையை ஆமை மாதிரி அப்படின்னு சொல்றோம். அந்த உபமானம் கொடுக்கறது அது என்னன்னாக்க தன்னுடைய அங்கங்களை சுருக்கி கொண்டு
தன்னுடைய ஆசா பாசம் எதுவும் இந்த உலகத்து மேல எந்த பற்றும் இல்லாமல் இருப்பவர்களால் பூஜிக்கப்படுவோம். இந்த லஜ்ஜைப்படுபவரால் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த உலகியல் ஆர்ப்பாட்டங்கள், இந்த உலகத்துல எல்லாமே ஆர்ப்பாட்டம், எல்லாமே ஒரு சத்தம், எல்லாத்துக்கும் ஒரு கொண்டாட்டம், எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நினைப்பு, அதெல்லாம் இல்லாமல் ஒதுங்கி நிதானமா ஒரு சாந்தியா அம்பாளை யார் தொடராளோ அந்த மாதிரி பக்தர்களால் ஆராதனைக்கு உரியவள், வணக்கத்திற்கு உரியவள். எப்படி குலஸ்திரீகள் அந்நியர்களுக்கு முன்னாடி வரமாட்டாளோ அது மாதிரி இந்த ஆரவாரத்துக்கு முன்னாடி படோடாபத்துக்கு முன்னாடி வராமல் ஆத்மார்த்தமாக அம்பிகையை யார் வணங்குகிறார்களோ அது போன்ற உபாசகர்களால் வணங்கப்படுபவள், ஆராதிக்கப்படுபவள், ஆராதனைக்கு உரியவள் அப்படின்னு சொல்லணும். ஆராதனைக்கு உரிய அம்பிகை. லஜ்ஜை முதல்ல குணங்களுக்கு இருப்பிடமான மனத்தினால் ஆராதிக்கப்படுபவள். லஜ்ஜானா நாணம். ஆபத கொண்ட பெண்களால் சம் ஆராத்யா நன்றாக ஆராதிக்கப்படுபவள். அம்பாள் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக துர்லபான்னு சொல்லியிருக்கு. உள்ளுக்குள்ள வெளியில எல்லாம் காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே அவளை யாரு பார்க்கறதுக்கு முயற்சி பண்றானோ அந்த சாதகனால் பூஜிக்கப்படுவாள். எந்த படோடமும் இல்லாம உள்ளுக்குள்ளேயே எனக்கு இங்க ஒரு படம் ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு மீன் பிடிக்கிறோம் தற்பா, அவன் அம்பாளை காட்டுன்னு அந்த குருசாமி ஒருத்தர் எல்லா அம்பாளுக்கு தினம் பெருசா பூஜை எல்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட போய் கேட்போம். அவர் நீ உனக்கெல்லாம் அம்பாள்ல தரிசனம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே கேட்பேன், எனக்கு தெரியாது, எனக்கு அம்பாளை பார்த்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கிடுவான். முக்கின உடனே அவன் எடுத்துட்டு சொல்லுவான், இப்ப தண்ணிக்குள்ள முக்கின போது உனக்கு என்ன தோணிச்சு, உனக்கு ராஜ்யத்தை கொடுத்தா உனக்கு வாங்கிப்பியா? இல்ல இல்ல வாங்க முடியாது, எனக்கு அப்போ மூச்சுதான் முக்கியம். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தோட நீ போய் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்லிடுவான். அவன் தண்ணிக்குள்ள முழுகி காளியாத்த மாதிரி அத்தன் தண்ணிக்குள்ள முழுகிடுவான். அப்ப அம்பாள் அவனை தூக்கிடுவான். தூக்கிட்டு அவனுக்கு எல்லா கருணையும் பண்ணி அவனோட வீட்டுக்கு போய் அவனோட மனைவிக்கும் தரிசனம் கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். அங்க அந்த குருசாமி என்ன பண்ணா ரொம்ப படவடமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவளே நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி அவளே சாப்பிடுவான். அம்பாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அவளே சாப்பிடுவான். அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு அந்த பார்த்த ஞாபகம் வருது. அந்த மாதிரி படோடாபம் எதுவும் இல்லாத அம்பாள மனசார உன்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டேமா, இனிமே நீதான் கதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதனையாளர்களால், அந்த உபாசகர்களால் பூஜிக்க தகுந்தவள். ஓம் லஜ்ஜாபத சமாராத்யாயை. அடுத்த நாம லம்படாயை. பிருத்வி தத்துவத்துல தன்னை மறைத்து கொண்டவள். பிருத்வி தத்துவத்துல தன்னை மறைத்து கொண்டவள், அதாவது உலகத்தை மறைக்கும் அஜானத்தை தன்னிடம் வைத்துள்ளவள். இந்த உலகத்தை மறைக்கிற அஜானம் எங்க இருக்கு, யாருக்கிட்ட இருக்குன்னா அதுவும் அம்பாள் கிட்டதான் இருக்கு. லம்படம்னா சோம்பல்னு அர்த்தம். அதாவது சோம்பலை கொடுக்கும். நம்ம சோம்பல் பட்டு சில விஷயங்களை செய்யறது, அது அந்த மாயை, அதுவும் அம்பாள். அந்த மாயை விலகினதும் அந்த சோம்பல் விலகினதும் நம்ம காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே நமக்கு அம்பாள் உடனே நமக்கு தெரிய ஆரம்பிச்சுடுறான்னு அர்த்தம். அதாவது லம்புனா மாயை, படானா திரைச்சி. எப்படி இந்த ஆவரணங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம அம்பாள் கிட்ட அந்த ஆவரணங்கள் மறைச்சிருக்கு. இந்த ஒவ்வொரு ஆவரணமா நம்ம விலக்கி 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 அவகிட்ட போகும். அந்த மாதிரி இந்த மாயை, அவதான் மாயை. அந்த மாயை அம்மா
எனக்கு தெரியும் நீ இந்த என்னை வந்து சோதிச்சு பாக்குற, வேண்டாம் எனக்கு ஞானத்துக்கு கொடு, நான் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாயை விலக்கி அவளை அடைவதற்கான வழியையும் அவளே காட்டுகிறாள்னு. அவதான் காட்டுறா, அதிகம் அவதான் காட்டு. லம்படா அப்படின்னு சொன்னா உலகத்தை மறைக்கும் அஞ்ஞானத்தை தன்வசமாக வைத்திருப்பவள். மாயையே அவதான் வச்சுட்டு இருக்கான். அந்த மாயையும் அவதான் நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுத்து அந்த இருளை போக்கி அந்த இடத்துல வெளிச்சத்தை கொடுக்கிறவளும் அதே அம்பிகை. ஓம் லம்படாயை நமஹ. லகுலேஸ்வரியை. குலம் அப்படின்ற உலக இழைக்கிற மோக்ஷஸ்வரூபிணி. குலத்திற்கு ஈஸ்வரி ஆனவள். லகுலம் அப்படிங்கிறது ஒரு இடம். சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் போனது போல அதுவும் ஒரு இடம். அதனுடைய ஈஸ்வரி, அதனுடைய தேவதை, அதுக்கு அதிபதி. ஆகாசில இருந்து வாயு, வாயுல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து மண்ணு, இப்படி உண்டானது. அத போல எப்படி உண்டாயிற்றோ அப்படியே லயம் அடைகிறது அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அதாவது மண் ஜலத்துல, ஜலம் நெருப்புல, நெருப்பு காற்றுல, காற்று ஆகாயத்துல ஒடுங்குகிறது, லயம் அடைகிறது. ஆகாயம் வந்து சத்வடிவம், பரபிரம்மத்திடம் ஆகாயம் ஒடுங்குகிறது. அந்த மாதிரி சத்ரூப ஈஸ்வர மகிமையை உடையவள், சத்ரூபமான ஈஸ்வர மகிமையை உடையவள் லகு ஈஸ்வரி. லகுல ஈஸ்வரி, லகுலேஸ்வரி. லம் என்ற பீஜாட்சரத்தை பிருத்வி பீஜாட்சரம், அது எங்க லயம் அடைகின்றதோ அது லகுலம், அது லகு. அந்த லகுலத்துக்கு ஈஸ்வரியாக இருப்பாள். அது ஒரு இடம். எப்படி சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அந்த மாதிரி லகுலம்ங்கிறது ஒரு இடம். அந்த இடத்திற்கான ஈஸ்வரி. அதாவது எல்லா தத்துவங்களும் எங்க லயம் அடைகிறதோ அந்த ஆகாசம் பரபிரம்மத்திடம் ஒடுங்குது. அந்த சத்ரூப ஈஸ்வர மகிமையை உடையவள் அப்படின்னு அர்த்தம் இந்த நாமத்துக்கு. ஓம் லகுலேஸ்வரியை நமஹ. லப்தமானாயை, எல்லாராலும் போற்றப்படுபவள். லப்தமானா, மானானாக்க மானம், லப்தம்னா அடைய பெற்ற, மானா மானத்தை உடையவள். வந்து எல்லா ஜீவன்களும் தான் அல்லாத ஒன்றில் தான் என்ற மயக்கம், அந்த ஒரு மாயை, அதுக்கு அபிமானம்னு சொல்லணும். அதுக்கு பேரு அபிமானம். எல்லா ஜீவன்களும் இந்த அபிமானத்தை உடையவர்கள். நம்ம எல்லாருக்கும் இந்த அபிமானம் இருக்கு. இந்த அபிமானத்திற்கு இருப்பிடமாக விளங்குபவள் அம்மா வந்து அந்த மாயையை மறுபடியும் அவளை விலக்கி நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் கொடுப்பவள் மறுபடியும் நம்முடைய தேவியே. மற்றவர்களை வந்து நம்மளை வந்து கௌரவிக்கிறதுனால மகிழ்ச்சி ஏற்படுறது. மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்து இந்த மானம். ஆனந்த சொரூபியான அம்பிகையோட சுபாவம். மானம்ங்கிறது என்னன்னாக்கா மகத், மகத்தாக அணு, நீளம், அகலம், கனம், இதெல்லாம் உடையது. எது இந்த மானம்ங்கிறது? பரிணாமங்கள் நிறைய இருக்கிறது. அந்த பரிணாமங்களுக்கு அப்பாற்பட்ட சிற்சக்தி அம்பிகை. அதுக்கெல்லாம் இந்த பரிணாமங்கள்லாம் இல்லாத, எல்லா பரிணாமங்களும் அவளுக்கு இருக்கு. நம்ம எல்லாருடைய உருவமும் அவளுடைய உருவம் தான். அதே சமயத்துல அவளுக்கு எந்த பரிணாமமும் கிடையாது. லப்தமானா, லப்தமானாயை நமக்கு. அடுத்த நாம லப்த ரசாயை.
லப்த ரசாயை அப்படின்னு சொல்லுங்க. எல்லாராலும் பரமானந்தத்தை அடைந்து நம்ம பரமானந்தத்தை அடைந்தவர். ரசம் கேவாயம் லப்வானந்தி பவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரம ஆனந்தம். ரசம்னாக்க பரம பிரேமைக்கு விஷயமாகிய ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை தன்னுடைய ஸ்வரூபமாகவே கொண்டார். ரசம்ங்கிறது உங்களுக்கு நமக்கு தெரியும். அதுல முதல் ரசம் ஸ்ருங்கார ரசம். அதுக்கு காரணமான எல்லா விதமான ஆடை ஆபரணங்கள் அலங்காரங்கள் முதலிய மங்கள பொருட்களை எப்போதும் உடையவள் அம்பிகை. ஏன்னா அந்த ஸ்ருங்காரங்கிற ரசத்தினுடைய அதனுடைய கிட்ட இருந்துதான் மற்ற ரசங்கள்லாம் உண்டாயிடும். எக்ஸ்டென்ஷன், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் மற்ற ரசங்கள் எல்லாம். நல்ல சத்துவகுணம் ஆகாரமாக இனிப்பு சுவை மதுர ரசத்தை எப்போதும் அடைந்துள்ளவள். மற்ற சுவைகள் எல்லாம் இந்த மதுர ரசத்துல இருந்துதான் வரும். எல்லா விதமான ரசங்களும் அவளிடமிருந்து ஆரம்பிக்கிறது. அவகிட்ட இருந்துதான் இந்த ரசங்கள் எல்லாம் உண்டாகிறது. இந்த சிருங்காரம் அப்படிங்கிற முக்கியமான ரசத்துல இருந்து மற்ற நவரசங்கள் அடுத்த 8 ரசங்களும் உண்டாது. அதே போல இனிப்பு அப்படிங்கிற சுவையிலேருந்து மற்ற சுவைகள், இனிப்பு, கசப்பு, காரம், உறுப்பு, இதெல்லாம் நம்ம இல்ல. அம்பாளுக்கு இருக்கிறது ஒரே ரசம், இனிப்பு. ஏன்னா அமிர்த ஆனந்தமாய் அறிவாய் நிறைந்த அமுதமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ ஆனந்தம். ஆனந்தத்துல இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லாமே இனிப்பு தான், எல்லாமே சுங்காரம் தான், எல்லாமே சந்தோஷம் தான். அதுதான் ஆனந்தம். அந்த ரசமாக இருப்பவள். ஓம் லப்த ரசாயை நமஹ. லப்த சம்பத் சமுன்னயை. அம்பாள் சம்பத்தின் உச்சியை அடைந்தவள். லப்த சம்பத் சமுன்னத்தியை, உன்னதமான சம்பத்துக்களை அடைந்துள்ளவள். அம்பாள் சச்சிதானந்த ஸ்வரூபிணியான சம்பத்துக்களை உண்மையாக கொண்டவள். சம்பத்துனாக்க வீடு, வாசல், நகை, புடவை அதெல்லாம் இல்லை. அந்த சம்பத்தெல்லாம் இல்லை. அம்பாள் சச்சிதானந்த ஸ்வரூபம். மறுபடியும் ஆனந்தமாய் அமுதமாய் அறிவாய் நிறைந்த அமுதமாய் அந்த சம்பத்தை பெற்றது. எப்போ ஆனந்தம். ஆனந்தத்தை தவிர வேற எந்த விதமான உணர்ச்சியோ உணர்வுகளோ அங்க இல்லை. ஆனந்தம், அறிவு, ஞானம், விஞ்ஞானம், ஞானம் நிறைந்த அமுதமாய், பூர்ணமான அமுதம், எடுக்க எடுக்க குறையவே குறையாத அமுதமாய். அதனால அம்மாள் மிக உயர்ந்த சம்பத்துக்களை அடைந்துள்ளவள். ஓம் லப்த சம்பத் சமுன்னத்தியை. இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கிறோம். அடுத்த ஸ்ரீங்காரத்தினுடைய நாமாக்கள் 20 நாமாக்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.